மத்திய கிழக்கு முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட போர் பதற்றம். ரஃபாவிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ள தரைவழி தாக்குதல்கள். எகிப்திய ஜனாதிபதியோடு தொலைபேசியில் கலந்துரையாடல்களை மேற்கொண்ட டொனால்ட் ட்ரம்பும் செங்கடல் பிரதேசத்தில் களமிறங்கியிருக்கக்கூடிய அமெரிக்காவின் புதிய போர்க்கப்பலை வரவேற்கும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஈரான் மீது விதித்திருக்கக்கூடிய மேலதிக தடைகளும் உச்ச அளவில் தயாராகி வரும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அவர்களுக்கு முழுமையான ஆதரவினை வழங்கி வரும் அரபு நாடுகளும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ஈரானோடு மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கும் திட்டமிடுகின்றதா? அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்தும் அரபு நாடுகள். அமெரிக்கா கத்தாருக்கு 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதி அளவிலான ஆயுதங்களை வழங்குவதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. கடந்த வருடமே கத்தாருக்கு தேவையான ஆயுதங்களுடைய பட்டியலை அமெரிக்க அரசாங்கத்திடம் கத்தாரி அரசாங்கம் ஒப்படைத்திருந்தது. இதற்கமைவாகவே தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் கத்தாருக்கு தேவையான மிக முக்கியமான வெடிகுண்டுகளையும் ட்ரோன்களையும் வழங்குவதற்கு அனுமதியினை வழங்கியுள்ளார்கள். 30 மில்லியன் டாலர் பெறுமதியான MQ-9B ட்ரோன்களையும் இன்னும் தேவையான வெடிகுண்டுகளையும் ஆயுதங்களையும் அமெரிக்க அரசாங்கம் தற்போது கத்தாருக்கு வழங்கியுள்ளது. மேலும் போர் விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வெடிகுண்டுகளும் வான்வழி தாக்குதல்களுக்காக பயன்படுத்தக்கூடிய வெடிகுண்டுகளும் கத்தாருக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதே போன்று கடந்த வாரம் துருக்கியும் அமெரிக்காவிடமிருந்து F-35 போர் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தது. டொனால்ட் ட்ரம்புடனான உறவை வலுப்படுத்துவதற்காக அர்துகான் அமெரிக்காவிடமிருந்து F-35 போர் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தார். அதே போன்று துருக்கி சில போர் விமானங்களையும் ட்ரோன்களையும் உற்பத்தி செய்தாலும் துருக்கியினுடைய வான்படையை இயக்குவதற்கான செயற்கைக்கோள் உதவிகளை துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அமெரிக்காவிடமிருந்தே பெற்றுக் கொள்கின்றார். இதே போன்று சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் அமெரிக்காவின் போர் விமானங்களையே பயன்படுத்துகின்றன. மேலும் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் அமெரிக்க அரசாங்கமே வழங்குகின்றது. இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அமெரிக்காவிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய போர் விமானங்கள் மூலமாகவும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் மூலமாகவும் அமெரிக்காவின் வெடிகுண்டுகளின் மூலமாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு எதிராகவும் எந்த விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியாது. அமெரிக்காவின் போர் விமானங்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் ஆயுதங்களை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு எதிராகவும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு எதிராகவும் எந்த விதமான தாக்குதல்களையும் இவர்களால் மேற்கொள்ளவே முடியாது. அமெரிக்காவுடன் மேற்கொள்ளக்கூடிய ஆயுத ஒப்பந்தங்களின் முதலாவது விதியே இவ்வாறு தான் காணப்படுகின்றது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் துருக்கியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர் விமானங்களை பயன்படுத்தி வெடிகுண்டுகளை பயன்படுத்தி சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க போர் விமானங்களையும் வெடிகுண்டுகளையும் பயன்படுத்தி கத்தாரிலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் இருக்கக்கூடிய அமெரிக்க போர் விமானங்களையும் வெடிகுண்டுகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்தி அவர்களால் ஒரு பொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளவே முடியாது. இஸ்ரேலுக்கு எதிராக மாத்திரமல்ல அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்ளவே முடியாது. எனவே தற்போது அதிகளவான அமெரிக்க ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் சவுதி அரேபியா, துருக்கி, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் பெற்றுக் கொள்கின்றன. அமெரிக்காவின் செயற்கைக்கோள்களின் உதவியோடு இந்த நாடுகள் அவர்களுடைய இராணுவ திறன்களையும் இயக்குகின்றார்கள். மேலும் பல பில்லியன் டாலர்களையும் ட்ரில்லியன் டாலர்களையும் செலவழித்து அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை பெற்றுக் கொள்கின்றார்கள். இவ்வளவு ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் இந்த நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து பெற்றுக்கொண்டு யாருக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள்? அமெரிக்காவின் ஆயுதங்களையும் இராணுவ உதவிகளையும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடுகள் யாருக்கு எதிராக இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்வார்கள்? எப்போதாவது இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டதுண்டா? அமெரிக்காவிடமிருந்து கொள்வனவு செய்யக்கூடிய இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த நாடுகளினால் ஒரு பொழுதும் பலஸ்தீனிய மக்களுக்கு சார்பாக இயங்கவே முடியாது. இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தாக்குதலை கூட இவர்களால் மேற்கொள்ளவே முடியாது. அமெரிக்காவின் ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் இராணுவ உதவிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நாடுகள் அமெரிக்காவின் அடிமைகள் என்பதும் இதிலிருந்து உறுதிப்படுத்தப்படுகின்றன. அத்தோடு அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளது. அமெரிக்காவின் மொத்த கடன்கள் 36 ட்ரில்லியன் டாலர்களையும் தாண்டிவிட்டன. இந்த வருடத்திற்குள்ளே அமெரிக்கா 9 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை மீண்டும் திருப்பிச் செலுத்த வேண்டும். அமெரிக்காவின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக இன்சைட் உலகம் சேனலில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே தற்போது இந்த வருடத்திற்குள்ளே 9 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை எப்படியாவது திருப்பிச் செலுத்தி விட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறுபட்ட முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார். இப்படியான நிலைமையில் தான் அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காக அரபு நாடுகள் களமிறங்கியுள்ளன. கடந்த வாரம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகள் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவில் 1.4 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்வதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது. ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம்
அமீரகம் அமெரிக்காவில் பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகள் பல்வேறுபட்ட முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் ஐக்கிய அரபு அமீரகம் 1.4 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை மேலும் வலுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய செயற்பாடாகும். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் அறிவித்தல் ஒன்றினை வெளியிட்டிருந்தார். எங்களுடைய அமெரிக்க நிறுவனங்களில் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்வதற்கு சவுதி அரேபியாவினுடைய தலைமைகள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். நான் வருகின்ற மாதம் சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்ய போகின்றேன். இதைத் தொடர்ந்து கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற ஏனைய நாடுகளுக்கும் விஜயம் செய்ய போகின்றேன். இது எங்களுடைய பொருளாதாரத்தினை வலுப்படுத்தக்கூடிய செயற்பாடாகவே அமைந்திருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தை போன்று சவுதி அரேபியாவும் அமெரிக்காவில் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய போகின்றது. ஏற்கனவே பெட்ரோ டாலர் ஒப்பந்தத்தின் மூலமாக அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்திய சவுதி அரேபியா தற்போது அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து டொனால்ட் ட்ரம்பினை மீட்டுக் கொண்டு வருவதற்காக இந்த 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய போகின்றது. எனவே மத்திய கிழக்கிற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய விஜயத்தின் போது 5 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான பணத்தினை டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக பெற்றுக் கொள்வார். இந்த வருடத்திற்குள்ளே 9 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை டொனால்ட் ட்ரம்ப் திருப்பிச் செலுத்த வேண்டும். அதிலே அரைவாசிக்கும் அதிகமான பணத்தினை டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கினுடைய அரபு நாடுகளில் இருந்தே பெற்றுக் கொள்ளப் போகின்றார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காக இந்த அரபு நாடுகள் களமிறங்கப் போகின்றன. பல டிரில்லியன் டாலர் முதலீடுகளை அமெரிக்காவில் முதலீடு செய்ய போகின்றார்கள். இதன் மூலமாக அமெரிக்காவின் பொருளாதாரம் மேலும் வலுப்பெறும். இவ்வாறு அமெரிக்காவின் பொருளாதாரம் வலுவடைவதன் மூலமாக அமெரிக்காவின் பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மை அதிகரிப்பதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் பல பில்லியன் டாலர்களை லாபமாக பெற்றுக்கொள்ளும். மேலும் இவ்வாறு அரபு ஆட்சியாளர்களின் முதலீடுகள் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பல பில்லியன் டாலர்களில் ஒரு தொகை பணத்தினை அமெரிக்க நிர்வாகம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கும். இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் அமெரிக்க நிர்வாகம் வழங்கும். அரபு நாடுகளின் முதலீடுகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்களை பயன்படுத்தியே அமெரிக்கா இஸ்ரேலை முழுமையாக பலமாக்கும். இதைத் தொடர்ந்து இந்த பணத்தினை பயன்படுத்தி ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக செயற்படும். ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் கொக்கா கோலாவுக்கு எதிராகவும் ஸ்டார்பக்குக்கு எதிராகவும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இந்த நிறுவனங்களை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் என பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் கொக்கா கோலாவை பற்றியும் ஸ்டார்பக்ஸை பற்றியும் சிந்திக்கும் வரையில் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரபு நாடுகளின் பணத்தை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய மில்லியன் டாலர்களை பற்றி சிந்திப்பதை போன்று பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படக்கூடிய டிரில்லியன் டாலர்களையும் சிந்திக்க வேண்டும். நான் கூற வந்த விடயத்தினை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கொக்கா கோலா, ஸ்டார்பக்ஸ் போன்ற நிறுவனங்களை புறக்கணிக்க வேண்டாம் என்று குறிப்பிடவில்லை. கொக்கா கோலாவையும் ஸ்டார்பக்ஸையும் பெப்சியையும் தாண்டி இந்த நாடுகள் எவ்வாறு பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக செயற்படுகின்றார்கள் என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையே சுட்டிக்காட்டியுள்ளேன். துருக்கிக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் முழுமையான ஆதரவை வழங்கிக் கொண்டு அல்லது துருக்கியிலும் சவுதி அரேபியாவிலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் இருந்து கொண்டு நாங்கள் கொக்கா கோலாவை அருந்தக்கூடாது, ஸ்டார்பக்ஸை பயன்படுத்தக்கூடாது என்று பிரச்சாரங்களை மேற்கொள்வது முட்டாள்தனமானதாகும். இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மில்லியன் டாலர்களை நிறுத்துவதோடு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய டிரில்லியன் டாலர்களை நிறுத்துவதே மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ஈரான் மீதான மேலதிக பொருளாதார தடைகளை விதித்துள்ளார்கள். இந்த வாரமும் ஈரானுக்கு எதிரான உச்சழுத்தங்களை வழங்க வேண்டும் என்பதற்காக ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தோடு தொடர்பு பற்றிருக்கக்கூடிய பல எண்ணெய் நிறுவனங்களுக்கும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அத்தோடு ஈரானினுடைய உச்ச தலைவரின் ஆலோசகர் அலி லிர்ஜானி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா எங்கள் மீது உச்சழுத்தங்களை வழங்கி உச்ச பொருளாதார தடைகளை விதித்து எங்களை கட்டாயப்படுத்தாமல் இருந்திருந்தால் ஈரான் அணுவாயுதங்களை தொடராது. ஈரானினுடைய அணுசக்தி பற்றி அமெரிக்காவின் கூற்றுக்கள் தவறானவை. சர்வதேச அணுசக்தி அமைப்பின் மேற்பார்வைக்கு கீழாலேயே ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஈரான் அணு ஆயுதங்களை நாடவில்லை என்பதனை அமெரிக்காவுக்கும் நன்றாகவே தெரியும். அதே நேரம் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானினுடைய இராணுவம் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றது. எந்தளவு தொலைவில் இருந்தாலும் பதிலடிகளை வழங்குவதற்கு ஈரானிய இராணுவம் முழுமையாக தயார் நிலையிலேயே இருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கிய போர்களில் அமெரிக்கா எதனை பெற்றுக் கொண்டது? அமெரிக்கா இந்த போர்களில் தோல்வியை தான் சந்தித்தது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்னும் ஒரு போரையும் தூண்டுகின்றது. ஈரானுக்கு எதிரான போரை தூண்டுகின்றது. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் துருப்புக்களை பயன்படுத்தி சூதாட்டத்தினை கையில் எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனைத்து அழுத்தங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்குகின்றது. ஈரானுக்கு எதிரான போரை நோக்கி அமெரிக்காவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தள்ளுகின்றது. மேலும் அனைத்து தாக்குதல்களையும் தாங்கக்கூடிய திறன்களோடு எங்களுடைய அணுசக்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய
தாக்குதல்களை அணு ஆயுதத்தை நோக்கி ஈரானை மேலும் நகர்த்தும். ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட போகின்ற போரினால் நாங்கள் அணு ஆயுதத்தினை விரும்பக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை எதிர்ப்பதற்கான ஒரே ஒரு வழி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான எதிர்ப்பாகும். அடியை தவிர வேறு வழிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒருபொழுதும் புரிந்து கொள்ள மாட்டாது என ஜலீல் அர்ஜானி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானிய தரப்பினர் அமெரிக்காவோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு விரும்பவில்லை. அதே நேரம் கத்தார் மற்றும் ஓமான் போன்ற மத்தியஸ்தர்கள் மூலமாக மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு சிறிய விருப்பத்தினை காண்பித்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு 2 மாத காலக்கெடுவை விதித்துள்ளார். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதியோடு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு விதித்திருக்கக்கூடிய காலக்கெடு முடிவடைகின்றது. எனவே இப்படியான நிலைமையில் ஈரானிய தரப்பினர் அதிகளவான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காக அணு ஆயுதம் தொடர்பான விடயங்களுக்காக மாத்திரம் மத்தியஸ்தர்கள் மூலமான பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முடக்குவதற்கோ ஈரானை நிராயுதபாணியாக்குவதற்கோ டொனால்ட் ட்ரம்பின் ஏனைய நிபந்தனைகளையும் கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவோ ஈரானிய தரப்பினர் முற்பட போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் எந்த விதத்திலும் பயனளிக்கப் போவதில்லை என்றும் ஈரானினுடைய அணு ஆயுத உற்பத்தி திறன்கள் மாத்திரம் இஸ்ரேலுக்கு ஆபத்தாக இருக்கவில்லை, ஈரானினுடைய ஏவுகணை திறன்களும் நவீன ஆயுத உற்பத்தி திறன்களும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இதனால் ஈரானை தாக்குவதே ஒரு சிறந்த தீர்வாக அமைந்திருக்கும் என நெட்டன்யாஹுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள். பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளாமல் நேரடியாக ஈரானை தாக்குவதன் மூலமாகவே புதிய மத்திய கிழக்கினை எங்களால் உருவாக்க முடியும் என நெட்டன்யாஹு தொடர்ச்சியான அழுத்தங்களை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கி வருகின்றார். இதற்கமைவாக நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் சில அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். தென்கொரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே களமிறக்குமாறும் இன்னும் ஏனைய முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஆயுதங்களையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஒட்டுமொத்தமாக களமிறக்குமாறும் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதற்கமைவாக அமெரிக்காவின் F-35 போர் விமானங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன. தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் அமெரிக்காவின் இன்னும் ஏனைய முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளும் சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களிலே குவிக்கப்பட்டு வருகின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகளவான ஆயுதங்களை அமெரிக்கா குறித்த இராணுவ தளங்களில் களமிறக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அடுத்த கட்ட தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலினுடைய டிமோனா அணுசக்தி தளத்தினை பாதுகாப்பதற்காக அமெரிக்காவின் தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் எரோ-2 வான் பாதுகாப்பு அமைப்புகளும் டேவிட் ஸ்லிங் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் குறித்த பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கிரீஸ் நாட்டிலே விமானப்படை பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விமானப்படை பயிற்சிகளில் இந்தியா, கத்தார், அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளும் கலந்து கொள்கின்றன. மேலும் இவர்களோடு சேர்த்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் கலந்து கொள்கின்றது. ஆரம்பத்தில் இந்த விமானப்படை பயிற்சியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கலந்து கொள்வது ரகசியமாக மறைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கிரீஸ் நாட்டினுடைய ஊடகங்கள் இவற்றினை வெளிப்படுத்தி இருந்தன. மேலும் சைப்ரஸ் நாட்டிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது. சைப்ரஸ் தீவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலும் பிரித்தானியாவுடைய விமான கட்டளை தளத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளது. லெபனானுக்கு எதிரான முழுநீள போரின் போது சைப்ரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் விமான கட்டளை தளங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக பயன்படுத்திக் கொண்டது. எனவே தற்போது ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்திலும் சைப்ரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான முழுமையான பேச்சுவார்த்தைகளையும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இவ்வாறு தான் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் மிகப்பெரிய போருக்கு தயாராகி வருகின்றது. நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் எகிப்தினுடைய ஜனாதிபதிக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை பெற்றுக்கொள்வது தொடர்பாகவும் எகிப்தினுடைய சினாய் பிரதேசத்திலே பலஸ்தீனிய மக்களை நிலைநிறுத்துவது தொடர்பாகவும் செங்கடல் பிரதேசத்திலே யெமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் எகிப்தினுடைய பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக எகிப்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து நேற்றிரவும் அமெரிக்கா யெமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. யெமனினுடைய வடக்கு பிரதேசத்திலும் மேற்கு பிரதேசத்திலும் கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதுவரைக்கும் அமெரிக்கா யெமன் மீது மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 250க்கும் அதிகமான யெமன் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு இன்றைய தினம் அமெரிக்காவின் இன்னும் மிக முக்கியமான போர்க்கப்பலான கார்லஸ் வின்சன் போர்க்கப்பலானது செங்கடல் பிரதேசத்தினை அடைந்துள்ளது. யெமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தொடர்ச்சியான தாக்குதலினால் சேதமடைந்திருக்கக்கூடிய ட்ரூமேன் போர்க்கப்பலானது இன்று மாலை சவுதி அரேபியாவின் துறைமுகத்தை நோக்கி நகர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவின் புதிய போர்க்கப்பலை
மோலே செங்கடல் பிரதேசத்திலே யெமன் ஹவுதி ராணுவத்தினர் வரவேற்க தயாராகி வருகின்றார்கள். ட்ரூமேன் போர்க்கப்பலுக்கு வழங்கிய விருந்தை போன்று கார்லஸ் வின்சென்ட் போர்க்கப்பலுக்கும் தரமான விருந்துகளை வழங்குவதற்கு யெமன் ஹவுதி ராணுவத்தினர் தயாராகி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ட்ரூமேன் போர்க்கப்பலை வழி அனுப்பி வைக்கும் நோக்கத்தோடு இன்று அதிகாலை யெமன் ஹவுதி ராணுவத்தினர் உச்ச தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று அதிகாலை யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசத்தின் இலக்கு வைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் சவுதி அரேபியாவின் உதவியோடு குறித்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் சவுதி அரேபியாவின் வான்பரப்பிற்கு அருகாமையிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் அதிகளவான ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஹமாஸ் ஒருபொழுதும் காசாவை ஆட்சி செய்யாது. காசாவை முழுமையாக நிர்வகிப்பதற்கான சிவில் குழு ஒன்றினை நாங்கள் அமைக்கப் போகின்றோம். எகிப்தினுடைய தலைமைக்கு கீழாலேயே இந்த சிவில் குழு அமைக்கப்படும். மேலும் இதற்கு பிறகும் காசாவிலே பதற்றத்தினை அதிகரிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். காசாவின் நிர்வாகத்தினை ஒரு சமூக ஆதரவு குழுவிடம் ஒப்படைப்பதற்கு ஹமாஸ் தரப்பினர் விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். இவை தொடர்பாக முன்னே காணொலிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே இதற்கமைவாகவே காசாவின் நிர்வாகத்தினை ஒரு சமூக ஆதரவு குழுவுக்கு கீழால் கொண்டு வருவதற்கான திட்டங்களை எகிப்திய தரப்பினர் ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று காலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபாவின் தெற்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை விரிவுபடுத்தியுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 36வது படைப்பிரிவையும் கவச படைகளையும் களமிறக்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபாவிலே இன்று காலை தரைவழி தாக்குதல்களை விரிவுபடுத்தி ஆரம்பித்துள்ளது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மத்திய காசாவின் புரூஜி பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் வடக்கு காசாவின் ஜபலியா பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை மேற்கொண்டிருக்க கூடிய வான்வழி தாக்குதல்களில் 70க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.